டிப்ரெஷனில் என்ன பண்ண தெரியும் ஃபோனில் தான் விட டே 21 ஆஃப் மினி டே விலாகு ஜூன் 26 ஃப்ரைடே நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படியே மார்னிங் ஷிஃப்ட் கண்டினியூ கைஸ். சரிண்ணா நான் மட்டும் தனியாக இருக்கணும் கைஸ் ஆஃபீஸில். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், ஆனால் ஒரு மாதிரி டென்ஷனாக ஆகும் அப்படியே ஒத்தையாக இருக்கிறது. அப்புறம் அப்படியே பல்லு விளக்கிட்டு சாப்பாடை வாங்க அப்படின்னு நான் ஆஃபீஸில் யாருமே இல்லை, அதான் ஓடி வந்துட்டு இருந்தேன். ஓகே அப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அப்பயும் போல சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அப்படியே நான் ரூம் கிளம்பிட்டேன். ஆஃபீஸ்லேயே முக்கால்வாசி எடிட் பண்ணி முடிச்சனால ரூம் வந்துட்டு வாய்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க பேட்ச் ஒர்க்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீடியோ அவுட் எடுத்து அப்லோட் போட்டுட்டேன். அவனை அப்லோட் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு வாழைக்காய் பஜ்ஜியை சூற இட்டுட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு ரூம் வந்துட்டு ஒரு மஜாவான குளியல் பழக போயிட்டேன். குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிக்கிருந்தேன். அப்புறம் சாப்பாடு வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா இட்லி. அதுக்கு கொஞ்சம் சாஸை ஊற்றி ஒரு கட்டு கட்டிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உட்காந்து யோசிக்கிருந்தேன். ஒன்றுமே தோணல. அப்புறம் படுத்து யோசிச்சு நடந்து யோசிச்சேன். ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுச்சு. டிப்ரெஷன் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஃபோனை தவிட்டேன். டிப்ரெஷன். அப்புறம் டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகாமல் எனக்கு மாடிக்கு வந்தேன். மாடிக்கு வந்துட்டு பாட்டை போட்டு அப்படியே உட்காந்துட்டேன். நல்லா நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே போகிற ஃப்ளைட்டில் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பை. மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.